அவர் நடுங்குகிறார், என்ன செய்யணும்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, நீ திடமனதாரு, நான் கட்டளையிடவில்லையா? நீ தைரியமாயிரு, நீ செய்கிற காரியத்துல எங்கு போனாலும் சரி நான் உன்னோடு வருகிறேன். பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். பார்க்கறதுக்கு பூனையாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாக, உங்களை கர்த்தர் ஒரு சிங்க பெண்ணாக கர்த்தர் பார்க்கிறாரு. தேவஜனமே, முக்கியமா வாலிப பிள்ளைகளை தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. நீங்க இப்படி சொல்லாதீங்க, பிள்ளை ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், சுபாவத்தை மாற்றுங்கள். ஆகையால் தான் என்ன சொல்லுகிறோம், சபைக்கு அழைச்சிட்டு வாங்க. சபைக்கு வரும்போது சுபாவங்கள் மாறும். எப்படி மாறும்? தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க வரும்போது ஒரு 10 பேர் கிட்ட பேசுவாங்க. ஏன் இது நான் சொல்றேன்னா, ஒரு நியூஸ் வரப்போகிறது பாருங்க, ரொம்ப துக்கமானது. ஆகையால் தான் எது நடந்தாலும் சபை ஐக்கியத்தை விடாதீங்கன்னு சொல்வது ஏன் தெரியுமா? ஒரு சகோதரி யாரோடு நட்பு இல்லாமல், தனியாக கோடீஸ்வரி தனியாக நட்பு இல்லாமல், யாரும் உதவி இல்லாமல் இருந்ததுனால இன்றைக்கு தற்கொலை செய்து மறித்து விட்டான் ஒரு பெண்ணு. அதனுடைய துக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. அந்த துக்கம் நம்ம சபைக்கு வரக்கூடாது, அந்த வேதனை நமக்கு வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம மறந்த ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறத நம்பிக்கொண்டு இன்றைக்கு நீங்க போங்க.